சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் என் அம்மா முத என்கிட்ட ஒரு உத்தரவு போட்டாங்க. அத நான் மீறக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் கொடுத்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்கியிருக்கேன். ஆனா நான் அவரை விடவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் உங்க பெரியப்பா தான் குற்றவாளின்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிப்பேன். அப்புறம் அவரை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். அது நான் இருக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். என் பெரியப்பா தப்பானவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். சும்மா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சிவசங்கரி அவதான் தப்பானவன்னு கூடிய சீக்கிரம் நான் உனக்கு நிரூபிக்கிறேன். அப்போ தெரியும் உனக்கு. சார், என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இந்த பாருங்க, யாரு தப்பு செஞ்சாலும் அவங்க சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் இப்ப புருஷன் முன்னாடிக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மா, நீங்க அவரை கூட்டிட்டு போங்க. சரி புகழ், எங்க அம்மா கெட்டவங்களா இல்ல உங்க பெரியப்பா கெட்டவரான்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். எங்க அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டு உங்களை வீட்டுல கொண்டு போய் விட சொன்னாங்க. வாங்க போலாம். என் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு என்ன கூட்டிட்டு போக தேவை. சாரி சார். உட்காருங்க. புகழ், புகழ், அப்பா வந்துட்டியா? அருவிதானே கேஸ வாபஸ் வாங்கினா? எனக்கு தெரியும்டா. எப்படியும் கேஸ வாபஸ் வாங்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா தோ இவங்கதான் யாருமே நம்பவே இல்லை தெரியுமா? ஏய், என்ன சொன்ன? ஏன் மருமக என் பேச்ச கேட்க மாட்டா, மதிக்க மாட்டா. இப்ப என்ன சொல்ற? அவகிட்ட நான் கேட்டதும் முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பா. நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எனக்காக ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கியிருக்கா. ஆமா, நிஜமாதான். நீ சும்மா இரு. ஏய், இப்ப சொல்றேன், அருவி என்னைக்கும் மாறமாட்டா. அவ எப்பவுமே என்னதான் அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறா. இனிமேலாவது அவளை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க, புரிஞ்சுதா? முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. உங்களுக்காக ஒண்ணு கேஸ வாபஸ் வாங்க வரலமா? அவளோட அம்மா சிவசங்கரி சொன்னனாலதான் கேஸ வாபஸ் வாங்க வந்தா. நீ அருவி மேல இருக்கிற கோவத்துல தானே இப்படி எல்லாம் சொல்ற, அப்படிதானே? உண்மையை சொல்லு. எனக்காக தானே கேஸ வாபஸ் வாங்க? இல்லம்மா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவ உங்களுக்காவோ எனக்காவோ வாபஸ் வாங்க வரல. அந்த சிவசங்கரி அவ சொல்லிதான் அங்க வந்திருக்கா. அத அவளே சொன்னா. போதுமா? மா, எப்படி 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 என்ன சொன்னீங்க? நான் அவளை பத்தி தப்பா சொன்னேனா? இப்ப கேட்டீங்கல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. அருவி அந்த சிவசங்கரி கூட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாளா அவ விஸ்வநாதனுக்கு பொண்ணா இருந்தா, இனி அந்த சிவசங்கரிக்கு பொண்ணா இருக்க போறா. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ பொழைக்க தெரிஞ்சவமா. நீங்க தான் பாசங்கிற பேர்ல அவகிட்ட ஏமாந்து போய் நிக்கிறீங்க. என்னைக்குமே சொந்தம் சொந்தம் தான், வெளியாள் வெளியாளுதான். நான் தான் உங்க சொந்த பொண்ணு. நான் என்னைக்குமே உங்க கூட தான் நிப்பேன். ஆனா அந்த அருவி அப்படி இல்ல. நேரத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு பொண்ணா அங்க போய் நிப்பா. என்னம்மா, நீங்க இவ்வளவு அனுபவம் இருந்தோம் இத கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்களேமா? ஆமா, இவ்வளவு அனுபவம் இருந்தோம் நீ சொன்ன மாதிரி நான் முட்டாளா இருந்திருக்கேன். வியாபாரத்துல ஜெயிக்க தெரிஞ்ச எனக்கு சொந்தங்களை ஜெயிக்க தெரியல. நான் தோத்து போயிட்டேம்மா, தோத்து போயிட்டேன்.
என்னால யாரையுமே புரிஞ்சுக்க முடியல. என்ன அனுபவசாலி புத்திசாலி எல்லாம் வேற நினைச்சேன். அந்த பிம்பம் இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் உடைஞ்சு போயிடுச்சு. நான் நம்பினது எதுவுமே உண்மை இல்லைன்னு என்னை விட சின்னவங்க நீங்க தான் எனக்கு புரிய வைக்கிறீங்க இல்ல? அம்மா பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாத்தியா? எதுக்காக இஷ்டத்துக்கு பேசி இப்படி பாட்டி மனசை கஷ்டப்படுத்துற? பாரு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு. ஏய், என்னமோ அக்கா. நானா? நீ அமைதியா இரு. மா மா நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்கம்மா. இனிமே அறிவியெல்லாம் நம்ம பேச்சை கேட்க மாட்டோம். இதோ அவங்க அம்மா சிவசங்கரி அவ சொல்ற பேச்ச மட்டும் தான் கேட்பா. இதுக்கு மேல அவளை நம்பிட்டு இருக்காதீங்க. அவ மேல பாசம் வச்சதெல்லாம் போதுமா? அவளை இனிமே மறந்துருங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மா ஆமாமா, உங்க பாசத்தை மதிக்க தெரியாத அவளை நினைச்சு நீங்க ஏமா ஃபீல் பண்ணணும்? விடுங்கம்மா, ஒரு நாள் அவளா உணர்ந்து உங்ககிட்ட வருவாமா. அப்ப இருக்கு அவளுக்கு. மா, உங்களை அழ வச்ச அவளை நான் சும்மா விட மாட்டேம்மா. மா, அந்த அறிவு சிவசங்கரியோட பொண்ணுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம யாருமே அவளை விட்டு கொடுக்காம இருந்தோம்ல. எந்த சூழ்நிலையிலுமே அவளை நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தானே நினைச்சோம். அந்த அறிவி நம்ம எல்லா நம்பிக்கையும் பொய்யாக்கிட்டு போயிட்டான். சரஸ்வதி, நீ கவலைப்படாதம்மா. அருவி எங்க போயிட போறா? கூடிய சீக்கிரமே அந்த சிவசங்கரி எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வருவா பாரு. ஆனா அப்ப நீ அவளை மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்ட. மாமா, அருவி பாவம் மாமா. அவ பிறந்த வீட்ல சிவசங்கரி விஸ்வநாதன் 2 பேரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவ ரொம்ப மன கஷ்டத்துல இருப்பா. இந்த நேரத்துல நம்ம அவளுக்கு ஆறுதலா இல்லைனாலும் அவளை தப்பா நினைக்காம அவளோட நிலைமைய நம்ம ஏன் புரிஞ்சுக்க கூடாது? என்ன நீ? எது அவளோட குடும்பம்? அப்ப இது அவ குடும்பம் இல்லையா? நம்ம மேல அவளுக்கு அக்கறை இல்லையா? புகழ், அருவி நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு நான் சொல்லி இங்க யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இங்க எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். ஆனா இப்ப அவ இருக்கிற சூழ்நிலையில அவ பிறந்த வீட்டு குடும்பத்து மேலயும் அக்கறை காட்ட வேண்டிய கடமையில இருக்கா. அத பத்தி ஏன் நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம்? அண்ணே, சும்மா பிறந்து விடுன்னு சொல்லாதீங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. மாமா நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அது அருவியக்காவோட பிறந்த வீடு தானே. நமக்கு பிடிக்கலன்றதுக்காக அது இல்லன்னு ஆயிட போறது இல்லல்ல. ஆமா, பெரிய மனுஷி சொல்லிட்டா எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா.